நேற்று சென்னையில் நடைபெற்ற சங்கொலி இதழின் 30வது ஆண்டு விழாவில் வீர உரையாற்றியிருக்கிறார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள். அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோக்குள்ள போய் பேசலாம். வெல்கம் டு அறக்குறள் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. சங்கொலி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ நாளேடு. எப்படி முரசொலி என்பது திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடோ அதுபோல் மதிமுகவுக்கு சங்கொலி. அந்த இதழ் தொடங்கப்பட்டு 30 ஆண்டு தொடக்க விழா நேற்று நடந்திருக்கு. அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய வைகோ என்ன சொல்லியிருக்காருனாக்கா, கடந்த 15-20 நாட்களாக விஜய் மீதும் விஜய் அவர்களுடைய அரசு மீதும் எதிர்க்கட்சி கூடாரம் மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சி வட்டாரமும் விஷபானங்களை ஏவிக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆட்சியின் மீது இந்த விஷபானங்களை ஏன் ஏவாமல் அமைதி காத்தீர்கள் அப்படின்னு அவருடைய ஆக்ரோஷமான குரலில் கேள்வி கேட்டிருக்காரு திரு வைகோ அவர்கள். இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, வைகோவுக்கு நான் தான் நம்பர் 1 அடிமை. கூட்டணி கட்சி விசிகா, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் தான். ஏற்கனவே சொல்லியிருந்தார்ல, விஜய்க்கு நான் கேடயமாக இருப்பேன் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் பேசியிருக்காரு. எதிர்கட்சியான திமுக மட்டும் விஜய் மீதும் விஜய் அரசு மீதும் விஷபானங்களை வீசலையாம். கூட்டணி கட்சியான விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இந்த கட்சிகளும் விஜய் மீது தொடர்ந்து விஷபானங்களை வீசிக்கொண்டிருக்கிறார்களாம். காங்கிரஸ் கட்சி ஒன்றும் பேசலை, அவங்க சொன்னது விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள். இவர்கள் ஏன் சென்ற ஆட்சி காலத்தில் எந்த விதமான இப்படியெல்லாம் பானங்களை வீசலை திமுக ஆளுங்கட்சியாக திமுகவுக்கு எதிராக அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன் நீங்கள் திமுகவுக்கு ஆளுங்கட்சியாக ஆதரவு கட்சியாக இருந்தீங்களா? அப்போ நீங்கள் மட்டும் எடுத்து பேசிக்கலாம் என்ன? அதுதான் பதில் சொல்லிட்டாரு. கூட்டணி கட்சியாக இருக்கும் பொழுது தவறுகளை சுட்டி காட்டக்கூடாது, அப்படி செஞ்சால் அது கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது அப்படின்ட்டு ஒரு புதிய கருத்தை சொல்லியிருந்தார். ஸ்டாலின் அவர்களிடத்திலும் உதயநிதி அவர்களிடத்திலும் அப்படி நக்கிட்டு இருந்தார். நெஞ்ச நக்கிட்டு தான் சொல்ல வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பல்ட்டி அடித்து இங்கே விஜய்கிட்ட நக்கிட்டு இருக்காரு. இது எத்தனை நாளைக்குன்னு தெரியல. அவருடைய பேச்சை பற்றி அனைத்து ஊடகங்களும், நியூஸ் 18 தமிழ்நாடு, புதிய தலைமுறை, நியூஸ் 7 தமிழ்நாடு எல்லாமே அவர் என்ன பேசினாங்கிறத ஒரு நியூஸ் கார்டு மாதிரி போட்டிருக்காங்க. அது கீழே கமெண்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான மக்கள் ஒருத்தர் கூட அவர் சூப்பராக பேசியிருக்காரு அப்படின்னு வாழ்த்தலை, கழுவி ஊற்றிருக்காங்க. அவ்வளோ எல்லாருமே அதெல்லாம் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் கமெண்ட் செக்ஷனே அதை படிக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் வேணாம், அந்த முடிவை மாற்றிக்கிட்டேன். அவ்வளோ சூப்பராக கழுவி ஊற்றிருக்காங்க. ஏன்னா வைகோ என்ற இந்த மனிதனுடைய முகமூடி கலந்து விட்டது. அவர் எப்படி ஒரு நேரத்தில் போர்வாள் என்று போற்றப்பட்டவர், இப்போ கலைஞர் இருந்த பிறகு கூட கலைஞரிடத்தில் நான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன், ஸ்டாலினுக்கு உறுதுணையாக இருப்பேன், திராவிட இயக்கத்தில் வீழ்வதை நான் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்லாம் பேசினவர் தான் இந்த வைகோ. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 திராவிட இயக்கங்களும் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ அப்படியே டைவடிச்சு தன்னை ஒரு திராவிட இயக்கத்தின் வழித்தோன்றல் என்று கூறிக்கொள்ளும் வைகோ திமுக, அதிமுக என்ற 2 கட்சிகள் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா திராவிட இயக்கத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பெரியார், அண்ணா அப்படின்ட்டு அவங்கெல்லாம் சுயாரம் பண்ணிக்கிற இந்த தாவிகா. ஆனால் அவங்க ஆர்எஸ்எஸ், பிஜேபியுடைய அஜெண்டாவை செயல்படுத்துவதற்கான ஒரு களத்தை செட் பண்ணி தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஆதரவாக இவர் நிற்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, லஞ்சம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது, தமிழ்நாட்டில் லஞ்சமே இல்லை அப்படிலாம் பேசுகிறார் வைகோ. என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குள்ள துண்டை போட்டு முறுக்குவார், அப்படியே முறுக்கிட்டு பேசுவார். இப்போ நேற்று பேசுகிற பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு போட்டு முறுக்கிறார், அப்படிங்கிறாரு இப்படிங்கிறாரு. எப்பா, அந்த பார்க்குறதுக்கே கண்ணு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அனைத்து ஊடகங்களுடைய நியூஸ் கார்டு கீழையும் அவரை பற்றி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஆனால் அவ்வளோ வெறுத்து போயிருக்காங்க. ஏற்கனவே அவருடைய தொண்டர்களாக இருந்தவர்கள் தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க, உன்னை நம்பி நானும் ஒரு நேரத்தில் உன்னை பின்பற்றணும் பற்றியா நினச்சாக்கா வேதனையாக இருக்குது, வெறுப்பாக இருக்கே அப்படின்ட்டு அவ்வளவு திட்டி குமிச்சிருக்காங்க அவருடைய முன்னாள் தொண்டர்கள். இது அவருக்கு தேவை தான். ஏன்னா சுயநலம் என்ற மறுசொல்னாக்கா வைகோ தான். தன்னுடைய சுயநலத்திற்காக எதையும் செய்ய தயங்காதவர் அப்படின்னு தான் ஏற்கனவே கட்சியிலிருந்து விலகி வந்தவர்களெல்லாம் சொன்ன விஷயம். அவர் தான் என்ற அகம்பாம்பு வேறு எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் கிடையாது, அவருக்கு இருக்குது அப்படின்னு எல்லாமே நாஜித் சம்பத் உள்ளிட்ட எல்லா முன்னாள் மதிமுக சகாக்களும் கூறியது என்னன்னாக்கா, அவரை திருப்திப்படுத்தவே முடியாது, அவரை திருப்திப்படுத்தி அந்த கட்சியெலாம் இருக்க முடியாது, எல்லாரையும் அவர் விரட்டி விட்டுவார். கடைசியாக பார்த்தீங்கன்னா எந்த வாரிசு அரசியல் திமுகவில் இருக்கிறது, முக ஸ்டாலினை வாரிசாக கலைஞர் முன்னிறுத்துவார் என்ற குற்றம் சாட்டி கட்சியில் பிரச்சனை பண்ணிட்டு திமுகவால் நீக்கம் செய்யப்பட்டு வெளில போனாரோ அதே வாரிசு அரசியல் இப்போ இவர் கையில் எடுத்திருக்காரு. தன்னுடைய மகன் துரை வைகோவை தன்னுடைய வாரிசாக முன்னிறுத்துவதற்காக அந்த கட்சியில் அவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்த மல்லை சத்யா உள்ளிட்ட எல்லோரையும் அவர் விரட்டி எடுத்து விட்டார். இப்பொழுது வைகோவின் மகன் துரை வைகோ, இப்போ 2 பேருக்காக தான் அந்த கட்சி நடந்துட்டுருக்கு. கட்சியில் யாருமே இல்லை, முன்னே இந்த மாதிரி யாருமே கிடையாது, ஆக்டிவாக இல்லை, எல்லாம் போயிட்டாங்க.
இப்படி தான் போயிட்டுருக்கு வைகோடைய கதை. இப்போ விஜயோடைய நெஞ்சை நக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் வரும், அப்போ இந்த விஜய் எல்லாம் மனுஷனா, இதை செஞ்சதெல்லாம் ஆட்சி அப்படின்ட்டு பேசக்கூடிய நாளும் வரும். இப்போ விஜயராஜ் சூப்பராக இருக்குது, லஞ்சம் ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. பார்க்கலாம், வைகோ அப்படி ஒரு நாள் அப்படி பேசுவார், அந்த நாள் வரும் என்பதை நாம் எதிர்பார்ப்பு காத்திருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டீலிமிட்டேஷன் மசோதா ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பினால் அது தோல்வியை தள்ளியது. அதாவது 2/3 பங்கு ஆதரவு இல்லாமல் அந்த மசோதா கைவிடப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவும் இப்போ சமீபத்தில் என்ன பண்ணாங்கனாக்கா, திரிணாமுல் காங்கிரஸுடைய 19 எம்பிக்கள் அந்த கட்சியிலேருந்து விலகி இந்திய மக்கள் கட்சின்னு ஒரு பேர், லெட்டர் பேட் கட்சி பேரை வச்சு 19 பேரை பிஜேபியோட ஆதரவு எம்பிக்களாக மாறிட்டாங்க. அதே போல் சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே அணியிலிருந்து 6 எம்பிக்கள் விலகி சிவசேனா சிண்டே அணியில் இணைஞ்சிருக்காங்க. அப்படி இப்படி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இப்போ 329 எம்பிக்கள் அவர்களுக்கு ஆதரவாக பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் இருக்காங்க. இப்போ 3/2 பங்கு மெஜாரிட்டி அவருக்கு கிடைக்கும்னாக்கா 22 எம்எல்ஏக்கள் ஷார்ட்டேஜாக இருக்குது, எம்பிக்கள் ஷார்ட்டேஜாக இருக்காங்க. இதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி திமுகவுக்கு வலைவீசி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் திமுக கூட்டணியிலிருந்து விலகி போன காங்கிரஸ், விசிகா, முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியின் இந்த ரமேஷ் சென்னிதால் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, திமுக எந்த காலத்திலும் பிஜேபியுடைய கொண்டு ஒரு மசோதாவுக்கு ஆதரவு அளிக்காது, அவர்கள் பிஜேபி எதிர்ப்பு மனநிலை கொண்டவர் திமுக, அதனால் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் காங்கிரஸ் கட்சியினுடைய கார்த்திக் சிதம்பரம், திரு சிதம்பரம் அவர்களுடைய மகன் என்ன சொல்கிறாரு, திமுகவுக்கு காங்கிரஸ் ரொம்ப பார்கெயின் பண்ணிகிட்டு இருக்கு, அவங்களை எப்படியும் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கவோ இல்லை வெளிநடப்பு செய்ய வைக்கவோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. அவர்கள் விற்கும் வலையில் திமுக விழுந்துவிட்டால் நிச்சயமாக அடுத்து வருகின்ற தேர்தலில் திமுக இதைவிட மோசமான தோல்வியை அடையும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகா தலைமையிலான கூட்டணி பலமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது பிஜேபியின் சொல்லை கேட்டு அவர்களுக்கு ஆதரவாக திமுக செயல்பட்டால் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் திமுக இதைவிட மோசமான தோல்வியை பெறும் அப்படின்னு அவர் கருத்து சொல்லியிருக்காரு. அப்புறம் ப. சிதம்பரம் சொல்லியிருக்காரு. அப்புறம் முஸ்லீம் லீக்குடைய நவாஸ்கனி ராமநாதபுரம் எம்பி என்ன சொல்லியிருக்காருனாக்கா, டீலிமிட்டேஷன் மசோதா குறித்து தாவேகா எடுக்கும் முடிவை விட திமுக எடுக்கும் முடிவு தான் முக்கியமானது, அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்பது தான் முக்கியமானது அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொல் திருமாவளவன், அவங்க திமுக என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு தெரியல அப்படின்லாம் பேசுகிறாங்க. திமுக சார்பாக சொல்லப்பட்டு தென் மாநிலங்கள் பாதிக்கும் வகையிலான எந்த ஒரு மசோதாவையும் திமுக ஆதரிக்காது அப்படின்ட்டு கிளீனாக சொல்லியாச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இந்த கூட்டணியிலேருந்து போயிட்டீங்க, காங்கிரஸ் கட்சி தலைமையில் சொல்லாமல் கொள்ளாமல், கூட்டணி தலைமையில் திமுக சொல்லாமல் கொள்ளாமல் டக்குன்னு ஓடோடி போய் அந்த கூட்டணி அணைஞ்சிட்டாங்க, அமைச்சராகிட்டாங்க. அதே போல் திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் திமுக கூட்டணி தலைமையில் திமுக சொல்லிட்டு தான் போயிருக்காங்க, நீங்களாம் போயிட்டீங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி இந்த டீலிமிட்டேஷன் மட்டும் அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டால் வட மாநிலங்களில் அவர்கள் முற்றிலுமாக துடைத்தெறியப்படுவார்கள் என்ற ஒரு என்ன சொல்கிறது, அந்த உண்மை உரைத்த காரணத்தினால் இப்போ ஐயோ எப்படியா திமுக டீலிமிட்டேஷனுக்கு எதிராக வாக்களிக்க வைக்கணுமே அப்படின்ட்டு கதறிட்டு இருக்காங்க, பதறிட்டு இருக்காங்க. இப்போ அதனால தான் ப. சிதம்பரம், ரமேஷ் சென்னிதாலா, கார்த்திக் சிதம்பரம் எல்லாருமே திமுக டீலிமிட்டேஷனுக்கு எதிராக முடிவெடுக்கணும், ஆதரவாக வாக்களிச்சிடக்கூடாது, இல்லை நடுநிலையாக வெளிநடப்பு செஞ்சிடக்கூடாது கதறிட்டு இருக்காங்க. திமுக தெளிவாக சொல்லிட்டாங்க, தென் மாநிலங்களுடைய உரிமைகளை பாதிக்கும் வகையிலான எந்த ஒரு மசோதா திருத்தத்துக்கும் திமுக ஆதரவளிக்காத சொல்லிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே டீலிமிட்டேஷன் அந்த நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதை எதிர்த்து போரிட்டது யாருனாக்கா திமுக தான். பாக்கி எல்லா கட்சிகளும் அமைதியாக இருந்தாங்க. திமுக எடுத்த ஒரு போர் பிரகடனத்தை அடுத்து தான் எல்லா கட்சிகளும் அணிதிரண்டு அந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக வாக்களித்தார்கள். நம்ம இப்போ கேட்குற கேள்வி என்னன்னாக்கா, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமையை பறிக்கும் வகையில் இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்ற ஒரு சட்டத்தை, இடஒதுக்கீட்டை பிஜேபி அரசு அறிமுகப்படுத்தியது. அப்போ இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் என்ன பண்ணாங்க, ஆதரவு அளித்தாங்க. ஏன்னா மேல் ஜாதியிலையும் ஏழ்மையான மக்கள் இருக்காங்க, அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று இடபிள்யூஎஸ்க்கு இந்த காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவளித்தார்கள். ஆனால் திமுக அப்பையும் அதை எதிர்த்து தான் இருந்துச்சு, இன்றைக்கு வரை எதிர்த்து தான் இருக்குது, அவர்கள் ஆதரிக்கவே இல்லை. அப்படி திமுகவை கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் ஓடோடி போய் ஆதரிச்சிங்களே, இப்போ மட்டும் எதுக்காக திமுக என்ற கட்சிக்கு ஒரு சுயமரியாதை, சுயசிந்தனை இருக்குது, அவங்க என்ன முடிவு எடுக்கணும்னு இவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எதிர்கட்சிகள், அதாவது ஏற்கனவே கூட்டணி கட்சியாக இருந்து கூட்டணியில் விலகி சென்றவர்கள் இப்போ கதறிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் தான் முதன்மையான கட்சியாக இருக்குது, டீலிமிட்டேஷனில் திமுக அப்படியெல்லாம் ஒரு பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு கதறிட்டு இருக்காங்க. கூட்டணியை விட்டு போயிட்டீங்க, இனிமேல் திமுக என்ன முடிவு எடுக்கும்போது திமுகவுக்கு முடிவெடுத்துக்க தெரியும். ஏன்னா அவங்க சுயசந்தனை, சுயமரியாதை செய்யக்கூடிய இயக்கம் தான் திமுக. அதனால் நீங்கள் இந்த திமுகவுக்கு இந்த விஷயத்தில் அட்வைஸ் பண்ணுறதை செய்யாமல் கொஞ்சம் மூடிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் என்பதே எல்லோருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. நிச்சயமாக திமுக பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்காது, அவர்கள் இந்த மசோதா வெற்றி பெறும் விதமாக எந்த விதமான ஒரு முடிவையும் எடுக்காது என்பதை நாம் நம்புவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.